இந்துக்கள் என்ன சொல்றாங்க? மாரி மாரி ஆத்தான்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றாங்க? மேரி மாதான்னு சொல்றாங்க. இஸ்லாம்ல என்ன சொல்றாங்க? பாத்திமான்னு சொல்றாங்க. பேர் தான் மரியான்னு சொல்றாங்க, பாத்திமான்னு சொல்றாங்க. பேர்ல தான் மாற்றம், ஆனா எல்லாருமே ஒன்றுதான். கேப்டன் எப்பவுமே தன்னுடைய நண்பர்களை மாமா மச்சான் தான் கூப்பிடுவாரு. அதுவும் இஸ்லாமிய சகோதரர்களை வாங்க மாமா வாங்க மச்சான் அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த அளவு ஒரு உரிமையாக பழகக்கூடியவர் நமது கேப்டன் அவர்கள். இப்ப கூட அந்த ரூம்ல நாங்கெல்லாம் அண்ணன் உங்களோட பேசிட்டு இருந்தோம். அனைவரும் கேப்டனுடைய நினைவுகளை என்னோடு பகிர்ந்துக்கிறப்போ உண்மையிலேயே கேப்டன் நம்ம கிட்ட இல்லை என்ற எண்ணம் என்றைக்குமே யாருக்குமே வர முடியாது. ஏன்னா அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார். இன்னைக்கு அவர் உருவத்தில் நம்மிடம் இல்லை, ஆனால் அவருடைய நினைவுகள் பசுமையாக இன்றளவும் எல்லா இடத்திலையும் நிரம்பி இருக்காங்க. அதனால கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு, வேற எங்கேயும் போல. இதே இந்த ஆபீஸ்ல இப்ப அவருடைய ஆன்மா இங்கதான் இருக்கு. நம்மோட அவரும் சேர்ந்துதான் இந்த இஃப்தார் நோன்பு விருதுல கலந்துகிட்டு இருக்காரு என்றுதான் நான் உறுதியா நம்புறேன். கேப்டனுக்கு கஞ்சி வச்ச உடனே முதல்ல கஞ்சி கேப்டன் பேரிச்சப்பழம் சாப்பிடுவார். நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. அடுத்தது கஞ்சி எடுத்து அவ்வளோ விரும்பி குடிப்பார். இப்ப நான் கேப்டனுக்கு கோவிலுக்கு போய் அவருக்கு ப்ரே பண்ணிட்டு இங்க வருவதற்கு முன்பே அந்த பேரிச்சப்பழம் அந்த கஞ்சி அவர் வாயில வைத்து அவர் குடிப்பது போலவே அவருக்கு ஊட்டி விட்டுட்டு தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கேன். ஏன்னா அந்த அளவு அவர் இஸ்லாமியர்களை விரும்பினார். அவர் சகோதரர் சொன்ன மாதிரி கேப்டன் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலராக, உண்மை நண்பராக என்றைக்குமே வாழ்ந்தவர். அதையே தான் நானும் சொல்றேன். இஸ்லாமியர்கள் சகோதர சகோதரிகளே, கேப்டன் எவ்வளியோ அதே வழிதான் எங்கள் வழியும். அதுல இமி அளவும் நாங்கள் என்றைக்கும் மாற மாட்டோம். நிச்சயமாக ஒரு நல்ல காலம் வரும் பொழுது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு கேப்டன் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருந்தாரோ அதை அத்தனையும் அவருடைய உருவமாக இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக உங்களுக்காக செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றோம். சிறுபான்மை பிரிவு என்பதை இல்லாம பிரிக்காமல் தன்னுடைய ஒன்னாகவே கேப்டன் நினைச்சு வாழ்ந்தார். சிறுபான்மையர்கள் அல்ல, என்னுடைய சகோதரர்கள், அவர்கள் எந்த வகையிலும் அவர்களை பிரிக்க கூடாது என்பதில் கேப்டன் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார். அவர் மறைவன்னைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தி அந்த துக்கத்தில் கலந்துகிட்ட அத்தனை இஸ்லாமிய சகோதரர்களுக்குமே இந்த நாள்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சென்னையில மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களும் தங்கள் வீட்டில் ஒரு சோக நிகழ்வு நடந்தது போல